வீதியில் சண்டித்தனம் காட்டிய பெண் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் ரன் மல் கொடித்துவக்குவின் தங்கையா. பேஸ்புக் விளம்பரம் ஊடாக மோசடியில் ஈடுபட்ட ராணுவ சிப்பாய் கைது. இவை தொடர்பாக இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். பேஸ்புக் ஊடாக பல்வேறு விளம்பரங்களை பார்த்து மக்கள் பொருட்களையும் சேவைகளையும் கொள்வனவு செய்வது வழக்கமாக இருக்கிறது. அதிலே சில சந்தர்ப்பங்களில் பலர் ஏமாற்றப்படுகின்றார்கள். ஆகையால் அவதானமாக இருக்க வேண்டும். இப்படி பேஸ்புக் மூலமாக விளம்பரம் செய்து மிகப்பெரிய மோசடியில் ஈடுபட்ட ஒரு இராணுவ சிப்பாயும் அவருடைய நண்பரும் அண்மையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் அப்படி என்ன வியாபாரம் செய்தார்கள் அப்படின்னு சொன்னா, புத்தகம் இல்லாத மோட்டார் சைக்கிள்கள் குறைந்த விலையில் விற்பனை அப்படின்னு சொல்லி ஒரு முகப்புத்தக கணக்கை ஆரம்பித்து அவர்கள் விற்பனை செய்து வந்திருக்கின்றார்கள். இந்த மோட்டார் சைக்கிள்கள் களவாடப்பட்டு மிக சூட்சுமமான முறையில் இந்த விற்பனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருது. இது எப்படி தெரிய வருதுன்னு அப்படின்னு சொன்னா, அங்கர்வா தோட்டை பகுதியில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் ஒரு முறைப்பாடு போலீசில் பதிவு செய்யப்படுகிறது. அதாவது டியோ ரக மோட்டார் சைக்கிள் ஒன்று காணாமல் போனதாக. அதற்கு பிறகு அது தொடர்பாக அந்த போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வந்த போது இப்படியான ஒரு திருட்டு கும்பல் தொடர்பாக தகவல் கிடைக்கப்பெறுகிறது. உடனே அவர்கள் அந்த நபரை கைது செய்யாமல் தங்களுக்கு குறைந்த விலையில் ஒரு மோட்டார் சைக்கிள் தேவை அப்படின்னு சொல்லி அந்த நபரோடு கதைத்து சூட்சுமமாக அவர்களை சுற்றி வளைத்து கைது செய்கின்றார்கள். அப்பொழுது 3 மோட்டார் சைக்கிள்களும் மீட்கப்படுகிறது. அதற்கு பிறகு அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் இவர்கள் இருவரும் காலி பகுதியை சேர்ந்தவர்கள். காலி பகுதியில் இதற்கு முன்னர் இவர்கள் இதே போன்று மோட்டார் சைக்கிள்களை களவாடி விற்பனை செய்து வந்திருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் காலி போலீசாரால் அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகு சிறையிலிருந்து வெளியே வந்த அவர்கள் அங்கிருந்து அங்கர்வா தோட்ட பகுதிக்கு வந்து வாடகைக்கு ஒரு வீடை வாங்கி அங்கிருந்து தான் இந்த விளம்பரம் ஊடாக மீண்டும் அந்த களவாடல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்திருக்கின்றார்கள். அவர்கள் தற்போது கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த இருவரில் ஒருவர் இராணுவ கமாண்டோ படைப்பிரிவில் பணியாற்றி விலகிய ஒரு நபராக இருக்கின்றார். 27 வயது. அவருடைய நண்பருக்கு 30 வயது. இந்த இருவரும் சேர்ந்துதான் இந்த மோசடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்திருக்கின்றார்கள். எனவே இந்த முகப்புத்தகம் ஊடாக விளம்பரங்களை பார்த்து பொருட்களை கொள்வனவு செய்யும் போது மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். இப்படியான நிறைய சம்பவங்கள் நாள்தோறும் நடந்தேறி வருகிறது. இது ஒன்று. அடுத்தது, இந்த காலப்பகுதியில் சமூக வலைதளங்களில் மிகவும் வைரலாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ தான் போக்குவரத்து போலீசாரோடு ஒரு பெண்மணி கடுமையாக சண்டையிடும் ஒரு வீடியோ. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, கம்பஹா கொட்டுகொட பகுதியில் தான் இந்த சம்பவம் பதிவாகிறது. அதாவது போக்குவரத்து விதிமுறைகளை மீறி ஒரு பெண்மணி வாகனம் செலுத்துறாரு. அதை பார்த்த போக்குவரத்து போலீசார் அவரை பின்தொடர்ந்து சென்று அவரை நிறுத்தி அவருடைய லைசனை கேட்கிறாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் தான் இந்த பெண்மணி கடுமையாக அந்த போலீசாரோடு சண்டையிடுகிறார். அதாவது என்ன சண்டைன்னு சொன்னா, அதுல மிக முக்கியமான ஒரு வார்த்தை, மிக பிரபலியமான ஒரு சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபருடைய பெயரை கூறி அவருடைய தங்கை தான் நான் என்றுதான் அவர் அந்த விவாதத்தை ஆரம்பிக்கின்றார். ரன் மல் கொடித்துவக்கு சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் சீனியர் டிஐஜி, அவருடைய தங்கை தான் நான் தெரியுமா என்று அச்சுறுத்தும் வகையில் அவர்களோடு பேசுகின்றார். அது மாத்திரமல்லாமல் சில ஆவணங்களையும் கூட அந்த போலீசாரிடமிருந்து பறித்தெடுக்கின்றார். இதை சுற்றி இருக்கக்கூடிய மக்களும் கூட பார்க்கின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அந்த போலீசார் கூறுகின்றார், தயவு செய்து சொல்வதை கேளுங்கள், இப்படி நடந்து கொள்ளாதீர்கள் என்று கூறும்போது நான் செய்த தவறு என்ன என்று கடுமையான வார்த்தைகளில் அவர்களோடு உரையாடுகின்றார். அதற்கு பிறகு அந்த இடத்திலிருந்து அவர் மீண்டும் வாகனத்தை எடுத்துக்கொண்டு செல்கின்றார். மீண்டும் பின்தொடர்ந்து சென்ற அந்த போலீசார் அவரை ஒரு இடத்தில் வைத்து மறித்து கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துகின்றார்கள். நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் அவர் எதிர்வரும் 10ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக அந்த பெண்மணி நடந்து கொண்ட விதம் எப்படி இருந்தது என்பதை விளங்கப்படுத்த தேவையில்லை. அந்த காணொளியில் அது தெளிவாக தெரிகிறது. இதற்கு பின்னர் அந்த பெண்மணியிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் உண்மையில் அந்த சிரேஷ்ட பிரதி போலீஸ்மா அதிபருடைய தங்கை தானா இவர் என்று பார்த்தார். அவர் கூறியது அப்பட்டமான பொய் என்பது தெரிய வந்திருக்கின்றது. போலீசார் தீவிரமாக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். அந்த பெண்மணி தெமட்டகொட பகுதியை சேர்ந்த 46 வயதுடைய பெண்மணியாக இருக்கின்றார். அவர் ஏதோ வர்த்தகம் செய்வதாகத்தான் சொல்லப்படுகின்றது. இப்படி போலீசார் விசாரணை செய்யும் போது தங்களிடம் தவறு இல்லை என்றால்
போக்குவரத்து விதிமுறைகளை மீறி அல்லது மீறாமல் சென்றாலும் கூட உங்களை போலீசார் நிறுத்தினால் தயவு செய்து அவரோடு உரிய முறையில் நடந்து கொள்ளுங்கள். மிக இலகுவாக தீர்க்கப்படக்கூடிய இந்த பிரச்சனை அவருடைய அந்த வாய் தர்க்கம், அவர் நடந்து கொண்ட விதம் காரணமாக இன்று அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார். இதுபோன்று மேலும் பல தகவல்களோடு மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். Veerakesari, with great achievements moving towards 100 years. For 95 years and beyond, the daily and weekly Veerakesari newspapers have been the trusted, enduring voice of the Tamil people. Now we bring you news and entertainment on veerakesari.lk and across all social media, reaching every audience. Stay with Veerakesari for truth, legacy, and future. வீரகேசரி சாதனைகளுடன் நூற்றாண்டை நோக்கிய பயணம். ஒவ்வொரு வாசகரின் உணர்ச்சியாய், மொழி உணர்வின் பெருமையாய், பாரம்பரிய தொடர்பாடல் திறனாய், நவீன போக்கை தாங்கும் அடையாளமாய் எம்மை உயர்த்தி வைக்கும் வாசகர்கள், விளம்பரதாரர்கள், பத்திரிகை முகவர்கள், எழுத்தாளர்கள், நலன் விரும்பிகள் சகலருக்கும் நிறைவான நன்றியை சமர்ப்பிக்கின்றோம்.